ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் கன்சீவாக இருக்கா. ஸோ அவளோட ஹஸ்பண்ட் லூ, உங்கள் ஃபேமிலி எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கம்மா, எனக்கு நல்லபடியாக நீ ஒரு பேரனை மட்டும் பெற்று கொடு. ஏன்னா என் பையன் ஒரே ஒரு ஆள் தான், இந்த குடும்பத்துக்கு அடுத்து ஹையர் வேணும்ல அப்படின்ற சொல்லும்போது அப்போ அந்த லூ சொல்கிறான், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? பொண்ணாக இருந்தேனே பையனாக இருந்தேனே, எனக்கு எந்த பிள்ளைனாலும் ஓகே தான் சொல்லிட்டுங்க பேசினதும் அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே யாவுன்ற ஒரு பொண்ணு வரா. அவங்க வந்ததுமே நம்ம லூட்டை நான் இப்போ கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பயந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இவ 2 பேரையுமே கிட்னாப் பண்ண டயத்தில் அந்த செடியூஸ் பண்ணி ஒன்றா இருந்தாலே ஒருவேளை அதனால தான் கன்சீவாக இருப்பாளான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே டக்குன்னு பார்த்தா அந்த லூ சொல்லிடுறான், யாவோட வயிற்றில் இருக்க பேபி தான் என்னோட பேபி, சாங்கோட வயிற்றில் இருக்க பேபி அந்த கிட்னாப்பரோட பேபின்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப பெரிய ஷாக்காகி போயிடுது. இவ என்ன பேசிட்டு இருக்கா, தன்னோட குழந்தைய இவ மாதிரி இன்சல்ட் பண்ணுவாளான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அம்மாவுக்கு அதை கேட்டுட்டு என்ன நீ சொல்லிட்டு இருக்கன்னு சொன்னதுமே ஆமா இதான் உண்மைன்னு சொன்னதுமே அப்போ எவன் கூட சேர்ந்து குழந்தைய பேத்து வச்சுட்டு எவன் கூட சேர்ந்து கன்சு வந்துட்டு நம்ம மேலே பழைய போடுவாளான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு பயங்கரமாக மோசமாக ஹீரோயினை பிடிச்சி திட்டாங்க. நீ என் கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி வா, இந்த மாதிரி குழந்தையெல்லாம் கண்டிப்பாக பெறக்கூடாது, நீ கிளம்பி வந்துரு அப்படின்றத சொல்கிறாங்க அபாஷன் பண்ணுறதுக்காக. உடனே அவள் ரொம்ப நல்லவே மாதிரி நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவள் யாரோட குழந்தைய கன்சீவ் இருந்தாலுமே பரவாயில்ல, நான் கண்டிப்பாக அந்த பேபிக்கு என்னோட நேமை கொடுப்பேன், நீங்கள் என் பொண்டாட்டிகிட்ட யாரும் இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப கோவமாயிட்டு நீ என்னடா பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே திட்டிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ பெரிய ஷாக் ஆகிட்டு இருக்கு. நீ எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்றத சொல்கிறா. நான் உன்ட்ட கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இல்லை கிட்னாப் ஆகிறதுக்கு முன்னாடியே, நீ எதுக்காக இப்படிலாம் ப்ரே பண்ணுறேன்னு சொன்னதுமே நீ எதுக்காக பிவி கவலைப்படுற, உனக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கான். ஸோ அப்பாங்க அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ சீப்பாகவே போயிட்டான், வேற ஒருத்திக்காக தன்னோட குழந்தைய எல்லாருமே பாஸ்டர்னு கூப்பிட்ற லெவலுக்கு கொண்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த யாவுக்கு பார்த்தா அதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் கோவம் ஆயிட்டாமே கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சதும் அங்கே ரொம்பவே நல்லவே மாதிரி அங்கே பேசிட்டு இருக்கான். நீ எதுக்காக பிபி இப்படிலாம் கவலைப்பட்டு இருக்க, நான் உனக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ணுவேன், இப்போ நான் உனக்கு சப்போர்ட் பண்ண இருக்கேன், பட் அந்த பொண்ணுக்கு யார் இருக்காங்க, அந்த பொண்ணை எல்லாருமே தப்பாக பேசுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் அவளை என் சிஸ்டராக தான் நினைக்கிறேன், பட் நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை என் பேபியுமே நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், ப்ளீஸ் எனக்காக நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும் ஹீரோயின் என்னை தொடாத, நீ தொட்டேனா கூட எனக்கு அருவருப்பாக இருக்குது, நான் உன் கூட சேர்ந்து இருக்க விருப்பம் இல்லை, எனக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதும் அந்த யாவுக்கு அதை கேட்டுட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நீ இப்போ கோவமாயிட்டு இருக்க, நீ தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாத, நான் கண்டிப்பாக உனக்கு பேசி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உன்னை யாருக்காக நான் எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டேன், குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த யாவை அவங்க கூட்டிகிட்டு போகும்போது அவளை பார்த்தா நக்கல் அங்கே சிரிச்சதும் பார்த்து ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு கஷ்டமாயிடுச்சுக்கு. எவனாச்சும் தன்னோட குழந்தையும் பொண்டாட்டியும் அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்திக்கு சப்போர்ட் பண்ணுவானான்னு சொல்லிட்டு அவங்க லாயரை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டேன், இப்போ என்னோட ஹஸ்பண்டுக்கு பதிலாக நானே சைன் பண்ணலாமான்னு சொன்னதுமே கண்டிப்பாக பண்ணலாம் மேடம், பட் ஆனால் அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னா ஓகேன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நான் இப்போவே உங்களுக்கு கால் பண்ணி அவன்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே அங்கே கால் பண்ணிவிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப அந்த யாவ் வேணும்னே எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு அவன் சொல்கிறான். ஹீரோயின் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் உன்னோட தரப்பில் ஏதாச்சும் டிசிஷன் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை ஆரம்பத்துலேருந்து நீ தானே பண்ணிட்டுருக்க, மேரேஜ் ஆனதுலேருந்து என்னன்னாலும் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அவள் ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்கிறான். ஆனால் என்ன டிசிஷன் பண்ண போகிறான்னு தெரியாமல் அவள் ஓகே சொல்லியிருக்கான். ஸோ ஹீரோயினுமே இப்போ உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட கையெழுத்து அவளாவே போட்டு கொடுத்துடுறா. அப்போ அங்கே அவர் இன்னும் 1 மாதம் தான், 1 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு டைவர்ஸ் கிடச்சிரும், நீங்கள் வேணானா ஊடால வித்ரா பண்ணிக்கலான்னு சொன்னதும் அதுக்கு தேவையே கிடையாது, நீங்கள் டைவர்ஸ் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு நான் இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன்டான்னு சொல்கிறா. ஸோ இதுக்கப்புறம் இந்த பேபி எனக்கு தேவை கிடையாது, நான் அபார்ஷன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் போனதுமே இப்போ டாக்டர் சொல்கிறாங்க மேடம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பேபி வந்திருக்கு, ஏன் அப்படின்னு சொன்னதும் இல்லை தேவை கிடையாது, நீங்கள் அபார்ஷன் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்கா. டாக்டருக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கவலையாயிடுச்சுருக்கு. ஃபஸ்ட் டைம் உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், பட் கொடுத்த வாக்கை எதையுமே நீ காப்பாற்றாம கடைசியில் என்னை இப்படி ஆப்ரேஷன் தேட்டரில் கொண்டு விட்டுட்டியேடான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிச்சேக்கா. நான் யாருக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்கான், பட் நீ வேற ஒருத்தி
நிம்மதிக்காக என்னையும் என் பிள்ளையுமே நீ விட்டு கொடுத்துட்டியே, என் புள்ள பிறந்து வந்தா ஊரில் எல்லாருமே அதை பாஸ்டர்னு சொல்லிட்டு கூப்பிட்றதை என்னால் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அங்கே அபார்ஷன் பண்ணிட்டு அங்கே வெளியே வந்துட்டு இருந்தா. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டு அவளோட வயிற்றுல காதை வச்சு அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப அழுக வந்துட்டுருக்கு. அட பாவி, உன் பிள்ளைங்க செத்து போச்சு, ஆனால் அடுத்த பிள்ளையோட ஹார்ட் பீட்டை கேட்குறியாடான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஹீரோயினை பார்த்ததுமே நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் அந்த யாவ் உடனே அங்கே வந்துட்டு நடிக்கிறா. என்ன நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, சிஸ்டரும் கன்சீவாக இருக்காங்க, அவங்க வந்து செக்கிங்காக வந்திருப்பாங்கன்னு சொன்னதுமே செக்கிங்காக தான் நீ வந்திருப்ப அப்படின்ற சைட்டு அவங்க பேசிட்டு இருக்கான். உடனே சிஸ்டர் நீங்கள் எது தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க, எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவர் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு இங்கே செக்அப் பண்ணுறதுக்காகன்னு சொன்னதும் அப்போ அங்கே நீ என்ன வந்துட்டு நினச்சிட்டு சாங்கை பற்றி பேசிட்டு இருக்கா, அவள் அப்படிலாம் நினைக்கிற பொண்ணு கிடையாது, அவள் எல்லாத்தையுமே டேக்கிட்டிஸே எடுத்துக்குவான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஆமாப்பா நீ வந்துட்டு எவ்வளோ வேணாலும் தப்பு பண்ணுவேன், ஆனால் நான் அப்படி தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்துட்டு அழுகையோட சிரிப்பு வந்துட்டுருக்கு. அந்த சைடில் பெட்டி எல்லாமே தூக்கிட்டு வர்றதும் மேலுக்குனே வந்துட்டு அவனை ஸ்லிப் ஆக்கி விட்டுட்டு அவன் மேலே விழுக போகிற மாதிரி போயிட்டு அங்கே வந்துட்டு இவ கூட போய் விழுந்து காப்பாற்றுற மாதிரி ட்ராமா பண்ணுறான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் பயந்து போயிடுறான். உன்னோட தாத்தா என் தாத்தாவை காப்பாற்றினாங்க, இப்போ நீ உயிரை கொடுத்து என்ன காப்பாற்றிருக்கியா, கண்டிப்பாக நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வேமா அவளை அங்கே உள்ளே தூக்கிட்டு போகிறேன்னு ஹீரோயினை இடித்து தள்ளி விட்டுட்டு போகிறான். அவளை தூக்கி விடணும்னு கூட அவனுக்கு என்ன இல்லை. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஒன்று மாதிரி ஒரு பர்சனை போய் லவ் பண்ணதை நினச்சி எனக்கு அவ்வளோ ஒரு சரி இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் டைவர்ஸ் ஆன பிறகு உனக்கு எனக்கு என்ன சவகாசம் இருக்க போது, நான் உன்னை என்ன சாகிற வரைக்கும் திரும்ப பார்க்க போகிறேன், நான் எல்லாமே ஃபினிஷ் ஆயிரும், இந்த பேபியுமே இப்போ இல்லாமல் போச்சு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு என்ன உறவு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போனா. இவன் ஓடி வந்துட்டு கையை பிடிச்சதுமே ஒரு டைம் அவள் ஹார்ட் மெல்ட் ஆகிருது. ஒருவேளை நம்ம எப்படி இருக்கோன்னு அக்கறைப்பட்டு கேட்க வரானான்னு பார்த்தா அவளுக்கு இப்போ கீழே விழுந்ததில் பிளட்டிங் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ நீ வந்துட்டு பிளட் கொடுத்து காப்பாற்று, உன்னோட பிளட்டுமே சேம் பிளட் குரூப் தானேன்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்க, எனக்கு பிளட் கொடுத்தாலே மயக்கம் வந்துடும் உனக்கு தெரியும்ல, அப்படி இருந்தும் நீ வந்துட்டு அதுக்கு மேலே கன்சீவாக இருக்க ஒரு பொண்ணுட்டு வந்து கேட்பையாடான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன பேசிட்டு இருக்கா, அவள் ஏன் உயிரவே காப்பாற்றிருக்கா, ஒருத்தியோட உயிர் போயிருந்தா நீ வரமாட்டியான்னு சொல்லிட்டு அவளை வம்பு பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இவளோட பிளட் எடுங்கன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணுறான். ஸோ பிளட் எடுத்துட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவளை காப்பாற்ற வேண்டியது என் கடமை தானேன்னு சொல்லிட்டு வாயில் மட்டும்தான் அந்த லவ்ன்ற வார்த்தை தெரியுது, பட் அவனோட செய்கை எல்லாமே படு கேவலமாக இருக்குது. ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு இருக்கா. அங்கே ஒரு டாக்டர் போகவுமே டாக்டர் இந்த பொண்ணை கூப்பிட்டு நீங்கள் செக்அப் பண்ணுங்க, அவளுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குன்னு சொன்னதுமே ஏன்னா அவங்களுக்கு இப்போ தான் நான் அபார்ஷன் ஆச்சுன்னு சொன்னதும் அதை கிட்டாவே ஷாக்காகி போயிட்டு இருக்கும் போதே அங்கே உள்ளே இருந்து ஒரு நர்ஸ் ஓடி வந்து சார் இப்படி நீங்கள் அட்மிட் பண்ண பேஷண்ட் உங்களோட நேமே சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் உடனே வந்துட்டு இவன் ஹீரோயினை பற்றி கண்டுக்கவும் இல்லை, அந்த அபார்ஷனை பற்றி எதுவும் கேட்காம அங்கேருந்து அவளை விட்டுட்டு போனதுமே அவளுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு கவலையாயிருது. எவ்வளோ வந்துட்டு கேவலமான ஜென்மண்டா நீன்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் என்ன உங்களுக்கு அபார்ஷன் ஆனது அவருக்கு தெரியாதான்னு சொன்னதும் தெரியாது, அது தெரியவுமே தேவை கிடையாதுன்னு சொன்னதும் சரி ஓகே மேடம், ஆனால் நீங்கள் ரொம்பவே நல்லா கேர் பண்ணி உங்களை பார்த்துக்கணும், ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாமே என் லைஃப்லேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போய் எங்கள் ஃபோன் எல்லாமே பார்த்துட்டு இருந்தா. அந்த யாவுதான் வந்துட்டு அங்கே ஃபோட்டோ எல்லாமே போட்டு ஷேர் பண்ணியிருக்கா. இதை வந்து வாங்கிட்டு வர்றதுக்கு 2 hours ஆகும், பட் எனக்காக அவர் ட்ராவல் பண்ணி போய் வாங்கிட்டு வந்திருக்காரு, என்னை கேர் பண்ணிக்கிறாரு இந்த ப்ரெக்னன்சி டயத்துலன்னு சொன்னதும் கீழே கமெண்ட்ஸ் பார்த்தா அந்த சாங் வந்துட்டு அவருக்கு டிசர்வே கிடையாது, வேற ஒருத்தனோட குழந்தைய அவள் கன்சீவாக இருக்கா, பேசாமல் நீங்கள் 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கோங்க, அவள் வந்துட்டு ஒரு பாஸ்டர்ட் அப்படின்ற செட்டு போட்டு வச்சுருக்காங்க அந்த குழந்தையுமே தானே. ஸோ ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு இருக்கு. உன்னை நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கு கடைசியில் எனக்கு இப்படி பேராடா நீ வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. கொஞ்ச நாள் தான் சொல்லிட்டு அங்கே நாள் எல்லாமே குறித்து வச்சிட்ருக்கா. கூடிய சீக்கிரம் வந்துட்டு நான் உன்னை விட்டு கிளம்பி போயிடுவேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு அவங்களுக்காக சூப் கொடுத்துட்டு நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க இதை குடிங்க மேடம்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு டைம் வந்து அவங்க 2 பேரும் எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் வந்துட்டு அவங்க கன்சீவாக இருக்காங்க, உடம்பு முடியாமல் இருக்காங்க, இவங்களை பார்த்துக்காம வேற ஒருத்தி பின்னாடி சுற்றிட்டு இருக்காரு, இந்த ஆளுக்கு என்ன புத்திகித்து கெட்டு போச்சான்னு சொல்லிட்டு அந்த மெய்டுக்கே ரொம்பவே இங்கே கவலை ஆயிடுச்சுக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. பிறகு ஹீரோயின் லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிட்டு அங்கேருந்து போகும்போது நீ இப்போ எங்கே போயிட்டு சொன்னதுமே நான் வந்துட்டு கன்சீவாக இருக்கேன், ஸோ இதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாமே போட முடியாது, டொனேட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொன்னதும் நான் கூட பயந்தே போயிட்டேன், என்னை வந்துட்டு விட்டுவாளோ என்னமோ நினச்சேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சரி ஓகே நீ போயிட்டு வான்னு சொல்லிச்சேக்கான். மனசுலேயே என்னை ரொம்ப லவ் பண்ணிச்சேக்கா, விட்டுட்டு போக மாட்டான்னு சொல்லிட்டு இவன் தன்னைத்தானே ஹாப்பி ஆயிடுச்சேக்கான். ஸோ ஹீரோயின்ட்ட கார்டு கொடுத்து உனக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணுமோ நீ வாங்கிக்கோன்னு சொல்லும்போது அப்போ அந்த யாவங்க அவளோட ரூமுக்கு வந்துட்டு எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் நான் பேசாமல் இங்கே இருந்துக்கவான்னு சொன்னதுமே இவ எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொன்னதும் இவளுக்கு
மார்னிங் சிக்னஸ்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், கேர் பண்ணி பார்த்துக்கோ, இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாள், நீ பேசாமல் இந்த ரூம் அவளுக்கு கொடுத்துரு, நீ வேறு ரூமில் இருந்துக்கோ, அவளுக்கு குழந்தை பிறந்ததும் இந்த ரூமுக்கு வந்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு மார்னிங் சிக்னஸ் எதுவுமே இல்லை, ஸோ நீ வந்துட்டு அவளை கேர் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா உன்னோட ப்ரெக்னன்சி ஈஸியாக இருக்குது, அவளோடது கிடையாதுன்னு சொன்னதோ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் இதில் என்ன இருக்குது, நீ பேசாமல் இந்த ரூமில் இருக்க வையே, என்னோட திங்ஸையுமே எடுத்து வேறு ரூமில் வச்சுரு, நாங்கள் இருந்துக்கிறேன்னு சொன்னதோ எனக்கு தெரியும் பிபி நீ என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடியட் மாதிரியே வந்து கேவலமாக அவன் பேசிட்டு அவளை போய் ஹக் பண்ணதும் ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு அருவருப்பாக இருக்கு. அவன் டச் பண்ணா கூட அப்பா அவன் ஓகே இப்போ கிளம்புறேன், நான் வந்துட்டு டைம் ஆயிடுச்சுக்கு டொனேட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனதுமே அங்கே பாஸ்டில் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுறேன், உன்னை எப்பயுமே கைவிட மாட்டேன்லாம் ஸ்கூல் படிக்கிற டயத்தில் அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருக்கான். பட் அங்கே எல்லாரும் முன்னாடியும் வச்சு இது என்னோட குழந்தை இல்லை, இவ வேற ஒருத்தனுக்கு கன்சீவாக இருக்கான்னு சொன்னதெல்லாம் நினைச்சிட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு போகும்போது அப்போ அந்த யாவ் வந்துடுறா. பார்த்தே இல்லை கடைசியில் வந்துட்டு அவர் என்னதான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, ஏன் பேபிக்கு அவர் வந்துட்டு பேர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, சொத்துலையுமே பங்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. பட் உனக்கு அப்படி கிடையாது இல்லை, கடைசியில் பாரு உன் குழந்தைய எல்லாருமே பாஸ்டர்னு கூப்பிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பேசினதுமே இருந்துட்டு போட்டும் பரவாயில்ல, 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனதும் நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தில் இக்னோர் பண்ணிட்டு போவேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி மாடியிலேருந்து தள்ளி விட்டா. ஸோ அப்படியே அங்கே மயக்கமாயிடுறா. கண்ணை முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். இவன் இங்கே கோவமாயிட்டு நின்றுட்டு நீ இந்த மாதிரி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, எதுக்கு கேவலமாக நீ வந்துட்டு பண்ண, எதுக்காக அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்ட மாடியிலேருந்துன்னு சொல்லதும் என்னது நான் தள்ளினதா, சரி இப்போ யார் ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நீ தான் இருக்க, பட் ஆனால் அவளை தள்ளி விட்டுட்டு தப்பு வந்துருன்றதுக்காக நீ கீழே விழுந்திருக்க, எனக்கு என்ன உன்னை பற்றி தெரியாதான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கா, இதுக்கப்புறம் நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், நான் உன்னை பார்க்கவே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். இந்த ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட யூஸ் பண்ணாதான்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டாங்க. அவ்வளோ ஒரு கவலை ஆயிடுச்சுக்கு, போய் இந்த மாதிரி கேவலப்பட்டவனையா நான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுச்சுக்கா. இன்னும் கொஞ்சம் தான் நீ வெயிட் பண்ணு, உனக்கு நான் எப்படி வந்துட்டு ஒரு பெரிய கிஃப்டாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணிவிட்டு அங்கே சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக போயிடுறா. பார்த்தா அங்கே வந்துட்டு ஃபைனலாக டைவர்ஸ் எல்லாமே ஆயிடுது. ஸோ நம்ம ஹீரோயின் என்னோட பேபியோட சர்டிஃபிகேட்டுமே இன்றைக்கி தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே கிஃப்ட் அங்கே வந்துட்டு பண்ணிட்டுருக்கா. ஸோ அப்போ ஹீரோயினுக்கு அங்கே அந்த லூ தான் கால் பண்ணுறான், இன்னைக்கு அவளோட டாகோட பர்த்டே செலிப்ரேஷன் வச்சுருக்கோம், நீயுமே வரணும்னு நான் ஆசைப்படுறா. ஸோ அவளுக்காக வந்துட்டு ஒரு நல்ல கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு வான்னு சொன்னதுமே நான் உனக்காகவே கிஃப்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ஸோ நீ அங்கே என்ன வர சொல்கிறியான்னு சொன்னதும் ஆமாம் நான் வந்துட்டு அங்கே தான் உன்னை கூப்பிட்றேன், நீ உடனே கிளம்பி வான்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் இப்போவே கிஃப்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவள் இப்போ வராலாம் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் உனக்கு இன்னைக்கு கொடுக்க போகிற கிஃப்ட்டை பாரு, வாழ்க்கையில் நீ மறக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு அவங்க பிரதர்கிட்ட கால் பண்ணி இன்னும் ஒரு 1/2 ஹவரில் அவன் அந்த கிட்னாப்பருக்கு தான் கன்சீவாக இருக்கான்ற வீடியோ எனக்கு வேணும், நீங்கள் அதை ரெடி பண்ணுங்க பிரதர்ன்னு சொன்னதோ அவருமே ஓகேன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அங்கே அவருக்கு அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, நீ என்ன தைரியம் தான் என் சிஸ்டர் இந்த லெவலுக்கு நீ கீழே கொண்டு வந்து விட்டுப்படா, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவங்க டைவர்ஸ் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு அங்கே வந்துட்டு அழுதுச்சேக்கா. ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவமாயிடுச்சுக்கு ஹீரோயினுக்கு. இன்னைக்கு பாரு உனக்கு சரியான பதிலடி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கேக் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எங்கப்பா சிஸ்டரை காணும், நான் டாகோட பர்த்டேக்கு வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவங்க இன்னும் வராமல் இருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு கீழே இருக்க எல்லாருமே நீங்கள் 2 பேர் இருந்தால் ரொம்பவே ஜோடி பொறுத்த நல்லா இருக்கீங்க, பேசாமல் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே, அவள் வந்து வேற ஒருத்தனுக்காக வந்து கன்சீவாக இருக்கா, அவளோட குழந்தைக்கு எதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற செட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அங்கே அவன் பெருந்தன்மையாக பேசுகிறானாமா, நீங்கள் தயவு செஞ்சு இப்படிலாம் யார் அவளை பற்றி பேசாதீங்க, அவள் என் பொண்டாட்டி தப்பே பண்ணாலும் நான் அவளுக்கு திரும்ப வாழ்க்கை கொடுக்க ரெடியாக இருக்கேன்னு சேர்த்து கேவலமே இல்லாமல் அங்கே பேசிட்டு இருக்கான் அறிவுகட்ட முட்டா பையன். அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே வா இந்த லூ வந்துட்டு எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் பாரு, பொண்டாட்டி தப்பு பண்ணாலும் விடாமல் வந்துட்டு பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்னமோ இவனை பெரிய பராத்மா ரேஞ்சுக்கு அங்கே பேசுகிறானுங்க. இப்போ அங்கே என்னப்பா இன்னும் சிஸ்டர் வராமல் இருக்காங்க, ஒருவேளை என் மேலே கோவமாக இருக்காங்களா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசும்போது நம்ம ஹீரோயின் அங்கே அவங்க மதரின்லா தான் கூட்டிகிட்டு வரதுக்காக போயிருக்கா, நீ என்ன உண்மையாகவே சொல்கிறியா, அந்த பேபி வந்து அவனோட தானான்னு சொன்னதும் ஆமாம் நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி பாருங்கள் தெரியும்னு சொன்னதும் நீ மட்டும் வந்து பொய் சொன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு பொய்யெல்லாம் சொல்லலை, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த பார்ட்டிக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறா. ஸோ அப்போ அவங்க கால் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ எப்போ வருவேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டதுமே இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்க போகிற சர்ப்ரைஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்போவே வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்கா. நான் கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா யாருன்னு கேட்டதும் உங்கள் பையன் தான் அந்த பர்த்டேக்காக கூப்பிட்றாருன்னு சொன்னதுமே உன்ன மாதிரி ஆளை போய் எதுக்காக அவன் கூட வச்சுட்டு இருக்கான்னு தெரியல, அவள் தான் எனக்கு வந்து பேரப்புள்ள பெற்று கொடுக்க போகிறா, பேசாமல் வந்துட்டு உன்னை வந்து விட்டு தொலைஞ்சா நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இந்த லேடி வேற ரொம்ப திமிரா பேசுகிறாங்க. ஸோ ஹீரோயின் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் உங்கள் ஆசைப்படியே நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் உங்களுக்கு லிமிட்டட் பேக் எல்லாமே வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணணும்னா அவள் உள்ளே வர டயத்தில் அங்கே அந்த டப்பா மேலே வந்து பார்த்தீங்களா ஃபுல்லாமே வந்து கொட்டியிருக்கு, அது எல்லாத்தையும் அவன் மேலே விழுகிற மாதிரி பண்ணி அவளை ரொம்பவே டீஸ் பண்ணி அசிங்கப்படுத்தணும், அவளுக்கு இன்னைக்கு வந்துட்டு அவள் லிமிட் என்னன்னு தெரிய வைக்கணும்னு சொன்னதும் கண்டிப்பாக நாங்கள் அப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த அறிவுகட்ட முட்டாள்களுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் பாக்ஸ் எடுத்துகிட்டு வர்றா. பட் உள்ளே ஃபஸ்ட்டாக என்ட்ராகிறது பார்த்தா அங்கே லூவோட அம்மா தான். அவங்க மேலே கொட்டி போனதுமே யார் இதெல்லாமே பண்ணதுன்னு சொன்னதும் இதெல்லாமே பண்ணது இந்த யாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஒருவேளை அவள் தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ண சொன்னாலும் என்னமோ எனக்கு தெரியலப்பா அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொன்னதுமே அதை கேட்டுட்டு நான் அப்படி போய் பண்ணுவேன்னா சிஸ்டர் நீங்கள் எதுக்காக என் மேலே பழிய போடுறீங்க, நான் எதுவுமே பண்ணலை, ஒருவேளை இவளுக்கு தான் வந்துட்டு இப்படி பண்ணியிருப்பாளுகளோன்னு அவளுகளை மாட்டி விட்டதுமே அந்த 2 கேர்ள்ஸுமே ரொம்ப கோவமாகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, நீ சொல்லி தானே நாங்கள் பண்ணோம், நீ லிமிடெட் பேக் எல்லாமே வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி தானே பண்ண சொன்னேன்னு சொன்னதும் எனக்கு அப்படிலாம் வந்துட்டு எதுவுமே தெரியாதுப்பா, நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவள் போய் சொன்னதுமே உடனே இந்த லூ அவங்க கம்பெனியோட சேர்ந்து இருக்கிற எல்லா கொலாபரேஷனுமே கேன்சல் பண்ணி விட்றான். ஸோ அதை கேட்டுட்டு அவங்க நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணுவேன் நாங்கள் எதிர்பார்க்கல, உன் கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதே நாங்கள் தப்புன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க. இவளை பார்த்தா நீங்கள் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து என் மேலே ப்ரேம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி எங்கள் ஆக்ட் பண்ணிடுச்சுக்கா. நம்ம ஹீரோயின் எதுக்காகப்பா எல்லாரும் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு பதட்டமாக இருக்கீங்க, ஒருவேளை இவளே பண்ணியிருப்பாளோ என்னமோன்னு சொன்னதுமே எங்களுக்கு யாவை பற்றி நல்லாவே தெரியும், நீ இப்படி அவன் மேலே பழி போகிற வேலை வைக்காதன்னு சொல்லிட்டு அந்த லூவோட அம்மாவுமே அங்கே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவன் அவங்க அம்மாவுக்கு கோட் எல்லாமே போத்தி விட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கம்மான்னு சொல்லும்போது அவங்க பிரதர் ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு எல்லா எவிடன்ஸுமே ரெடி பண்ணி உன்னோட கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினுமே சரி பிரதர் நான் வந்துட்டு ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கிஃப்ட் வந்துட்டு கொண்டு வந்துட்டுருக்கா. இந்த கிஃப்ட்டு நான் உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன், அவளுக்காக இல்லைன்னு சொன்னதும் நான் அவளோட டாக் தானே பர்த்டே சொன்னேன், அவளுக்கு வாங்கிட்டு வராமல் நீ எதுக்காக அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு மூஞ்ச உரன்னு வச்சுட்டு இருக்கான். சொன்ன பேச்செல்லாம் இப்போ நீ கேட்கவே மாட்டேன்னு சொன்னதுமே அவளுக்குமே ஸ்பெஷலான கிஃப்ட் இருக்குப்பா, இது உனக்காக தான் கிஃப்ட்டுன்னு சொன்னதும் அவன் உடனே நல்ல மாதிரி சிஸ்டர் பார்த்தீங்களா உங்களை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் ஆமாப்பா இதை ஓப்பன் பண்ணி பாருன்னு சொன்னதும் உள்ளே பார்த்தா அங்கே டைவர்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு என்ன இதெல்லாம் விளையாட்டுன்னு சொன்னதும் அவன் நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஐயோ சிஸ்டர் நம்ம 2 பேத்துக்கு நடுவில் ஏதோ இருக்குன்னு நினச்சிட்டு இப்படி பண்ணுறாங்க போல, தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு அப்படிலாம் வந்துட்டு நினைக்காதீங்க, எங்களுக்கு நடுவில் எது இல்லைன்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கா அங்கே. ஆனால் அவளுக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அங்கே ஒரு அவங்க ஃப்ரெண்டு லாயர் இருக்கான். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இல்லை இது கவர்மெண்ட்டே கொடுத்தது, 2 பேத்துக்குமே டைவர்ஸ் உண்மையிலே ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டைவர்ஸ் பண்ணிட்டானா நல்லது தானேப்பா, இவ்வளோ மாதிரி ஒரு ஒழுக்கங்கட்டவ கூட சேர்ந்து நீ எதுக்காக இருக்கணும், பேசாமல் வந்துட்டு மேரேஜ் வந்து நீ நம்ம யாவை பண்ணிக்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டாவே நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, நீ என்னை வந்து பழி வாங்கணும் அசிங்கப்படுத்தணுன்னே பண்ணிட்டுருக்கியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன் கூட சேர்ந்து எனக்கு வாழ்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து எதுக்கு இருக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதோ என்ன நீ மிஸ்டேக் பண்ணையா, நான் வந்து கன்சீவாக இருக்கிறது உனக்கு எப்பயோ தெரியும், பட் நீ ஆனால் என்னோட பேபியை பாஸ்டர்னு பேர் வாங்கி கொடுத்துட்டு தப்பான முறையில் வந்து வயிற்றுக்குள்ளே புள்ள வச்சிருக்கிறதுக்கு நீ வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, ஒன்று மாதிரி ஒரு கேவலமானவன் கூட சேர்ந்து நான் எதுக்குடா வந்துட்டு இருக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. அவள் வந்துட்டு என் குடும்பத்துக்கு எவ்வளோ நன்மைகள் பண்ணியிருக்கா, நான் வந்துட்டு அவளுக்கு எந்த ஒரு அசையுமே நடக்கக்கூடாதுன்னு தான் காப்பாற்றுறதுக்காக பண்ணேன்னு சொன்னதும் நீ காப்பாற்று வேணான்னு சொல்லலாம், ஆனால் உன் பொண்டாட்டி வந்துட்டு நீ கேவலப்படுத்திட்டு வேற ஒருத்தி பிள்ளைக்கு உன் பேரை கொடுக்கணும்னு நினைக்கிறியாடான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறா. ஸோ அவளுமே சிஸ்டர் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, தப்பாலாம் வந்துட்டு நீங்கள் நினைக்காதீங்க சிஸ்டர்னு சொன்னதும் உன்னோட இந்த ட்ராமாவை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவமாயிடுச்சுக்கா. நீங்கள் எதுக்காக எப்படிலாம் தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறீங்கன்னு சொன்னதும் அந்த ஜால்ரா ஃப்ரெண்ட்ஸ்களுமே நல்ல வேலை விட்டது சனி நினைச்சுக்கோன்னு சொல்லும் போது இன்னுமே வந்து திருந்தாமல் சொல்கிறத கேளு, இப்பயுமே உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ ஒழுங்கா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன், நம்ம 2 பேருமே திரும்ப சேர்ந்து வாழலான்னு சொன்னதும் உன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு இங்கே யாருக்கு விருப்பம் இருக்குது, அப்படி எந்த ஒரு ஆசையுமே எனக்கு கிடையாது, அது எல்லாமே எப்பயோ ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறா. உன்னோட கிஃப்ட் வந்துட்டு இன்னுமே முடிஞ்சு போல, இன்னுமே உள்ளே இருக்கு பாருன்னு சொன்னதும் அதில் அந்த பேபியோட டெத் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் அந்த அபார்ஷன் பண்ண பிளட் எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ அவன் ஷாக் ஆகி போயிட்டு என்ன நீ பேபி அபார்ஷன் பண்ணிட்டியான்னு சொன்னதும் அவன் ஆமாம் நான் அபார்ஷன் பண்ணிட்டேன், என் புள்ள வந்து ஊருக்குள்ள தப்பான முறையில் பிறந்த புள்ளன்னு பேர் வாங்குறது எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொன்னதுமே ஏன் இப்படி பண்ண, அது ஏன் புள்ள
சொல்லலை, நீ எப்படி வந்துட்டு என் பிள்ளைய என்னோட பெர்மிஷன் இல்லாமல் கொல்லுவேன்னு சொன்னதும், அதான் நீ சொல்லி பேர் கொடுத்து வச்சிருக்கியே அடுத்தவனுக்கு வந்துட்டு கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னடா ஓம் புள்ளன்னு சொன்னதும், நான் வந்து இவளை காப்பாற்றுறதுக்காக தான் சும்மா சொன்னேன், தயவு செஞ்சு நீ வந்துட்டு இதை பொய்ன்னு மட்டும் சொல்லு, நீ குழந்தை அபாஷன்லாம் பண்ணலைன்னு சொன்னதும், உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன அப்புறம், அது உண்மைதான், நான் வந்துட்டு இந்த குழந்தைய பெற்றுக்க விரும்பலை உன் கூட சேர்ந்து, அதனால தான் நான் அபாஷன் பண்ணிட்டேன்னு சொன்னதும், நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நான் தெரியாமல் ஏதோ பேசிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் எங்கள் பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே என்னடா இவன் சொல்லிட்டு இருக்கான், கடைசியில் கட்டின பொண்டாடி கேவலப்படுத்திருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவங்க அம்மாங்க வந்துடுறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்க, சொல்கிறது உண்மையாடான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொன்னதும், உனக்கு அசிங்கமா இல்லையாடா, பொண்டாட்டியை வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு வேற ஒருத்திக்காக நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. கடைசியில் ஏன் பேரப்புள்ள உன்னால் சேர்த்து போச்சாடான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆத்திரமாயிட்டு இருக்கு. அங்கே அந்த பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. உன்னால் அவளை நான் எவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்தி பேசிட்டேன், என்ன மாதிரி ஜென்மோ நீ, யாராச்சும் பொண்டாட்டி இப்படி கேவலப்படுத்துவாங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டாங்க. எவ்வளோ காப்பாற்றுறதுக்காக நீ வந்துட்டு உன் பிள்ளைய வந்துட்டு நீ வந்து தப்பான முறையில் பிறந்த பிள்ளைன்னு சொல்லுவியாடான்னு சொல்லிட்டு கேட்டதும், தயவு செஞ்சு நீ வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஆளை என் வாழ்க்கையில் நான் திரும்ப மீட் பண்ண கூட விரும்பலை, தயவு செஞ்சு என் மூஞ்சில் மட்டும் முழிச்சிடாத, என் பேபி வந்துட்டு தப்பான முறையில் பிறக்க போகுதுன்னு சொன்ன பிறகு உன் கூட சேர்ந்து நான் வாழ்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது, இவ வந்து தப்பான முறையில் வந்துட்டு குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு வந்திருக்கா, பட் ஆனால் நீ இவளுக்கு உன் குழந்தையோட பேரை வேற கொடுப்ப, அதான் அப்படின்றத சொல்கிறா, நான் வந்துட்டு இவளுக்கு கொடுக்க போகிற இப்போ கிஃப்ட்டை பார்த்தா அவள் ரொம்ப ஹாப்பியாவா, ரெண்டாவது அன்னைக்கு கிட்னாப் பண்ணிட்டு போனாங்களே அதெல்லாம் யாரோட வேலைன்னு நினைக்கிறேன், எல்லாம் இவளோட வேலை தான் சொன்னதும் அதை கேட்டு அவளுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டேனே எப்படி இவளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது அங்கே வீடியோஸ் போட்டுறாங்க. இவ தான் ஆளை வச்சு அங்கே வந்து கிட்னாப்பே பண்ண வச்சிருக்கா, பட் அந்த ஆள் கூட சேர்ந்து செடியூஸ் பண்ணி ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸுமே பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாமே அங்கே பார்த்துட்டு அவனுக்கே ஷாக் ஆகி போயிடுது. ஏதோ ஆக்சிடெண்ட்டாக அவனுங்க ரேப் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லி வச்சிருந்தா, பட் ஆனால் வந்துட்டு இப்படி வந்து பொய் சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு எதுக்காக நீ இப்படி வந்து பொய் சொன்னேன்னு சொன்னதும், இதெல்லாமே எடிட் இவ வந்து வேலை பண்ணியிருக்கா, நான் அப்படி பண்ணுவேனான்னு சொல்லிட்டு அங்கே திரும்பவுமே அங்கே போய் பேசினதுமே, உனக்காக நான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணேன், கடைசியில் நீ வந்துட்டு இப்படி என்னை வந்து நம்ப வச்சு கழுத்தேன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னதுமே, உன்னால் இப்போ என் பேபி இந்த உலகத்தில் இல்லை, உனக்கு சப்போர்ட் பண்ண போய் ஏன் பொண்டாட்டி என்னை விட்டுட்டான்னு சொல்லிட்டு பண்ணுற தப்பெல்லாம் இவன் பண்ணிட்டு கடைசியில் ஃபுல்லாக ப்ளேமே அவன் மேலே தூக்கி போட்டான். அவள் நான் எதுவுமே பண்ணலை, இவ தான் வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அவங்க இன்னுமே பழிய போட்டுட்டு அங்கே வந்துட்டு எதுவுமே ஒத்துக்காமல் இருக்கவுமே, இந்த ஆதாரம் வந்துட்டு போதும்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு கேட்க விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயின் கோவமாயிடுச்சுக்கா. பார்த்ததுமே அவனுக்கு இன்னும் ஆத்திரம் அதிகமாயிடுச்சுக்கு. ஏன்னா ஹீரோயின் அவங்க டார்ச்சர் எல்லாமே பண்ணியிருந்திருக்கா. இது எல்லாமே தெரிஞ்சதுமே அவ்வளோதான், அவங்க அம்மா அங்கே ரொம்பவே கோவமாகி போயிடுறாங்க. நீ தான் வந்துட்டு அவள் குழந்தைக்கு பேர் கொடுக்குறேன், சொத்துல பங்கு கொடுக்குறேன்னு சொன்னேன்லடான்னு சொன்னதுமே அவங்க அம்மா, என்னடா படுபாவி நீ சொன்ன, எவனோ பெத்த பிள்ளைக்கு நீ வந்துட்டு உன் பேர் கொடுப்பியா, சொத்துல பங்கு கொடுப்பியா, ஹையர் ஆக்குவியான்னு சொல்லி கேட்டதும், அவள் வாழ்கிறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஆதாரமாக இருக்கட்டுமே நான் சொன்னேம்மா, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதுமே இவ கோவமாயிட்டு இன்னும் பேசினதும் ஓங்கி வயிற்ற சேர்த்து ஏற்றிடுறான். உனக்காக நான் வந்து சப்போர்ட் பண்ணி கடைசியில் நான் நாசமாக போயிட்டேன்னு சொல்லிட்டு அப்பாங்க நம்ம ஹீரோயின் போதும் உன்னோட ட்ராமாவை நிப்பாட்டி, இதுக்கப்புறம் நான் எதுவுமே கேட்க விரும்பலன்னு சொல்லும்போது அவங்க அம்மா இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் இருந்தால் கடைசி வரைக்கும் நாளில் இவளை தப்பாக நினச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இவளை ஹாஸ்பிட்டலுக்கு இழுத்துட்டு போங்க, அதுக்கப்புறம் போலீஸில் கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னதும் ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன்னு அவள் கத்திட்டு இருக்கா. அடிச்சு அவள் அங்கேருந்து தரத்தரன்னு இழுத்துட்டு போகும்போது நம்ம ஹீரோயின்ட்ட அவன் வந்துட்டு சாரி கேட்குறான். ஐ திங்க் வந்துட்டு நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன்னு சொன்னதும் அவன் கையை பிடிச்சிட்டு, ப்ளீஸ் பேபி நீ என்னை விட்டுட்டு போயிடாத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், லவ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறது கூட தகுதியே இல்லாத ஒரு பர்சன் நீன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனால் அவன் ஹக் பண்ணிவிட்டு, நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ லவ் பண்ணோம், ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சிட்டு அங்கே வந்துட்டு வம்பு பண்ணிட்டு அவன் விடவே மாட்டான். ஹீரோயின் மரியாதையை என்னை கையை விடுன்னு சொன்னாலுமே அவங்க அம்மாட்ட, அம்மா நீங்கள் சொல்லுங்கள், சொன்னால் அவள் கேட்டுக்குவா ப்ளீஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவ்வளோதான் ஹீரோயினோட பிரதர் வந்து என் சிஸ்டரை கொடுமைப்படுத்துறியே அசிங்கப்படுத்துனது இல்லாமல் அவன் மேலே கையாட வைப்பன்னு சொல்லிட்டு போட்டாங்க. அடின்னு அடித்ததுமே, ஐயோ என் பிள்ளைய வந்துட்டு போட்டு கொடுமைப்படுத்துகிறானே, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு காப்பாற்றுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. என் பிள்ளைய விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்ட்ட பார்த்துட்டு இருக்க, மனசாட்சி இல்லையா, கொடூரமா போட்டு அடிக்கிறான், காப்பாற்று, உன்ன மாதிரி ஒரு பொம்பளையை நான் வந்துட்டு இந்த வீட்டில் வச்சுருந்தது தப்புன்னு சொல்லிட்டு இந்த லேடி இன்னும் மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாங்க. ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உடனே சண்டைக்கு வந்ததுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட பிரதர், வாங்கடா பார்த்துக்கலாம் அவங்க எல்லாத்தையுமே, நான் வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லும்போது அப்போ அந்த லோ யார் இதுக்குள்ளே வர வேணாம், இது என்னோட ஃபேமிலி மேட்டர், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டுருக்கான். ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுப்பா, என்னை வந்துட்டு நீ வந்து மன்னிச்சிரு, நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லலை, பட் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு
போகிறேன்னு சொன்னதோ, அப்படியா உன்னோட பாடியில் நீ 7 ஹோல் போடு, நான் அப்படின்னா வந்துட்டு யோசிக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே உடனே கத்தி எடுத்துட்டாங்க, தன்னைத்தானே அங்கே குத்திட்டு இருக்கான். அப்போ அதை பார்த்துட்டு அவங்க அம்மா பயங்கரமாக அழுதுட்டு இருக்கு. எதுக்காகடா இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டுறாங்க. மனசாட்சியே இல்லாத ஒரு மிருக நீ, அவன் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறான், நீ பார்த்துட்டு பேசாமல் இருக்க, ஒன்று மாதிரி ரேடியை நான் மேரேஜ் பண்ண வச்சது தப்புன்னு சொல்லுதோ, அம்மா நான் பண்ண தப்புக்கு தான் அவள் இப்படி இருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே நீ என்னப்பா இப்போ என்கிட்ட வந்துட்டு வரேன்னு சொன்னேன்ல, நான் இந்த மாதிரி பண்ணா அப்புறம் ஏன் போகிறேன்னு சொன்னதும், நான் எப்போ சொன்னேன் உன்கிட்ட வர்றேன்னு, நான் யோசிக்கிறேன்னு சொன்னேன், என்னோட முடிவு எப்பயுமே நீ எனக்கு தேவையில்லை, அது மட்டும்தான் சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் பாட்டு அங்கேருந்து போனதும் இவங்க துடிச்சிட்டு கிடக்கான். வீட்டுக்கு அவங்க பிரதர் கூட்டிகிட்டு வந்ததுமே அவங்க சிஸ்டர் இன்லாம் பார்த்துட்டு என்னாச்சு இவளுக்குன்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்படும் போது நம்ம ஹீரோயின் எனக்கு வந்து நல்ல இடமா கிடைச்சதுமே நான் வீட்டில் இருக்க மாட்டேன் போயிடுறேன், அது முடிக்க மட்டும் நான் இந்த வீட்டில் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் எமோஷன் ஆகிட்டு பேசும்போது அவங்க பிரதர் என்ன பேசிகிட்டு இருக்க, அம்மா அப்பா இல்லாத பிறகு நீ நானுமே ஒன்றா தான் இந்த வீட்டில் வளர்ந்துருக்கோம், நீ அதை எப்படி போவ, இது ஓ வீடுன்னு சொல்லும்போது அவங்க சிஸ்டர் இன்லாம் என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் இருக்கும்போது உன்னை போய் தெருவில் போய் நான் விடுவேனான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அவங்க அம்மாவோட ஃபீல் அவங்க சிஸ்டர் இன்லாட்ட கிடைக்குது. அவள் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு அங்கே வந்துட்டு கண்கலங்கி போயிடுறா. பிறகு அவங்க வெளியே போய் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்களோட ஆன்ட்டி அவங்க பொண்ணு வந்துடுறாங்க. என்னப்பா பெரிய பணக்கார வீட்டில் உள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்ததா கேள்விப்பட்டனே, என்ன ஆயிடுச்சுக்கு நீங்கள் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மீல் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பணத்தாசை பிடிச்ச லேடிஸ் போல், ஸோ கண்டிப்பாக ஏன் இல்லை உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சாப்பிட சொல்லிட்டு அங்கே ஹீரோயினும் அவங்க சிஸ்டர் இன்லாவுமே எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. கடைசியில் பார்த்தா பொண்ணுமே வந்துட்டு அங்கே ஏகப்பட்ட பில் பே பண்ண வேண்டியதாகிருது. இவங்களுக்கு அதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி வந்து வேலை பண்ணீங்க, உங்களால் எங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னு சொன்னதும் ஓசியில் வந்துட்டு திங்களான்னு வந்தால் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் இன்லாம் திட்டும்போது அங்கே உள்ளே பார்த்தா அந்த லூ ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் நம்ம ஹீரோயினுக்காக கொடுத்து விடுறான். இதெல்லாமே அவங்களுக்காக தான் மாஸ்டர் கொடுத்து விட்ருக்காங்கன்னு சொன்னதும் அதெல்லாத்தையும் இவங்களுக்கு பார்த்துட்டு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது இதெல்லாமே நாங்கள் எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஏன் இல்லை வேணா தூக்கிட்டு போங்கன்னு நம்ம ஹீரோயின் சொன்னதுமே அவங்க சிஸ்டர் இன்லா இப்போ வீட்டை விட்டு போகிறீங்களா இல்லை வெளுத்து விடுவான்னு சொல்லிட்டு கட்டையை வச்சு அடிச்சு அங்கேருந்து விரட்டி விட்டாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே வந்தால் அங்கேயுமே அவன் நின்றுட்டுருக்கான். அவள் கண்டுக்கவே இல்லை. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொன்னாலுமே அவள் மூஞ்சை பார்த்து கூட பேச விருப்பம் இல்லாமல் அவள் பாட்டு விலகிட்டு போயிட்டுருக்கா. அவளை அங்கே நோட்டீஸ் பண்ணிட்டு இவைய வாழ்க்கையவே கெடுத்துட்டா. நான் போயிட்டா எல்லாமே சரியாயிரும், நான் இவளை கண்டிப்பாக வந்துட்டு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கார் ஏற்றி அங்கே வந்துட்டு கொல்ல வர்றா. பட் அங்கே வேமா அவன் சாங்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் திரும்பி பார்க்கும்போது வேமா இவ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றிட்டு இவனுக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது. அங்கே ஹீரோயின் அதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு ஐயோ கடவுளே உனக்கு என்னாச்சு எந்திரின்னு சொல்லிட்டுருக்கா. டக்குன்னு பார்த்தா இவன் இந்த ஃபஸ்ட்டு சீனில் அங்கே பேபிக்காக வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்கல்ல அந்த டயத்தில் நின்றுட்டுருக்கான். அவனுக்கு இதெல்லாம் எனக்கு கனவான்ற மாதிரி ஷாக்காக இருக்குது. அப்போ அந்த நான் இப்படி கன்சீவாக இருக்கேன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு எவனுக்கோ வந்து பிள்ளைய பெற்று வைக்கணும்னா அதுக்கு நான் தான் வந்துட்டு பொறுப்பேற்றுக்க முடியுமா, மரியாதை இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து விரட்டி விட்டான். அங்கே கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. இவனா உட்காந்துட்டு எதையோ பேசுகிற மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளை எல்லாமே என்னோட கனவா, ப்ளீஸ் என்கிட்ட வந்துருன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கத்திட்டு இருக்கான். திரும்ப ஹாஸ்பிட்டலில் தான் அவன் படுத்து கிடக்கான். ரெண்டுமே ஓடி வந்துட்டு அங்கே அப்பான்னு சொல்லிட்டு வர மாதிரி இருக்குது. பட் அவனோட உருவத்தை தாண்டி அதாங்க நம்ம ஹீரோயின்ட்ட போனதுமே அங்கே அப்போ தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது அவன் ஹோமாக்குள்ளே இருந்துட்டு அவனோட கண்ணுக்கு முன்னாடி கனவுகள் மட்டுமே வந்துட்டு இருக்கு. ஸோ அவன் என்ன பாவம் பண்ணானோ அந்த பாவத்துக்கான பனிஷ்மெண்ட் கிடைச்சிருது அவனுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.